ஈரானின் மதத் தலைவரும் ஈரான் நாட்டின் உயர்ந்த தலைவருமான காமேனி வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பின்பு மக்களிடையே உரையாற்றினார். உரையாற்றும் பொழுது, இஸ்ரேல் மீண்டும் பாடம் கற்கவில்லை என்றால் மிகுந்த விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும், இஸ்லாமிய நாடுகள் அனைவரும் வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையுடன் செயல்பட்டு இஸ்ரேலை எதிர்க்க வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்திருப்பது மத்திய கிழக்கில் மேலும் பதற்றத்தை அதிகரித்து உள்ளது. ஈரான் இஸ்ரேலிடையே நிலவி வரும் சூழ்நிலையில் இந்த அறிவிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. லெபனானின் பெரும்பகுதிகளை இஸ்ரேல் வேட்டையாடி வருகின்ற சூழ்நிலையில் ஈரானின் இந்த அறிவிப்பு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்காவின் அதிபர் ஜோ பைடன் அமெரிக்க விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை மத்திய தரைக்கடல் நோக்கி அனுப்ப உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்தியா இந்த விஷயத்தை பொறுத்தவரை தீவிரமாக உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், அமைதியும் பேச்சுவார்த்தையும் மட்டுமே தீர்வாக அமையும், பயங்கரவாதமும் வன்முறையும் ஒருபோதும் தீர்வாக அமையாது என்ற தனது நிலைப்பாடை மறைமுகமாக உணர்த்தி வருகிறது.